3 மணி நேரம் டான்ஸ் மட்டுமே இருக்க போகுது. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல, என்ன பேசணும் கூட தெரியல. வந்திருக்கிற வானத்தை போல பெரிய சின்ன இருக்கிற மாதிரி டான்ஸ் ஒரு பெரிய சிஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே இங்கே வந்து இங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதில் ஒரு ஸ்பெஷல் நன்றின்னா அருண் ஈவெண்ட்ஸ் தான். அருண் ஏன்னா இப்படி ஒரு ஏன்னா ஐடியாவே இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலான்ட்டு. அது மாதிரி அருண் ஈவெண்ட்ஸுக்கு என்னோட நன்றி. அதே மாதிரி அது வந்து நான் நினைச்சாலும் இவங்க எப்படி இருக்கிறோம்னா நம்ம ஹரிதான் தான் பேக் போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பேக் போர்டு வந்து ஹரி நாளைக்கு தேங்க்ஸ் டு 2 பேர். இனிமேல் உங்களோட ஆசீர்வாதத்தோட நான் ஒழுங்காக ஆடணும். ஏன்னா நீங்கள் எல்லாம் சினிமாவில் வந்து கட் பண்ணி ஆடுவோம். சார் கூட கேட்டிருந்தாரு, உங்களுக்கு எதுக்கு ரியல்சல் சார் சினிமாவில் வந்து ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஆடணும், இது ஒரே வாட்டி 10 நிமிஷம் 8 நிமிஷம் ஆடணும். அப்புறம் அதே எனர்ஜி நம்ம நீங்கள் எப்படி டெஃபினட்டாக அந்த சினிமா மாதிரியே எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அது தெரியல. நான் என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸ்டாமினா பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நான் முதல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு 200% கொடுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரைவர் பஸ் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு உங்களோட ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கணும்னு. பிரபு மாஸ்டர், நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன் கான்செப்ட் பற்றி. பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வரும்போது மேலுக்கு வரும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, அப்போ நாங்கள் எப்படி பார்த்தோமோ இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கீங்கன்னா உண்மையாவே அப்படியே இருக்கீங்க சார். ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஷாமிங்காக இருக்கீங்க. அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைச்சேன். அப்படியே இருக்கேன். அப்படி ஒன்றும் தெரியலையே. அவர் ஒருத்தர் வெள்ள முடியோட வந்தார். நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் அவர் அனுப்பிச்சேன். சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் சார். ஆனால் வந்து யூ ஏஜ் லைக் அ ஃபைன் ஒயின் தான் சார் சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. பட் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் பற்றியும் பேசி ஆகணும். இது வரைக்கும் நம்ம மியூசிக் கான்செர்ட் அப்படின்னா 3 மணி நேரம் நடக்குது அப்படின்னா அங்கே எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கு. பட் ஆனால் ஒரு டான்ஸ் கான்செர்ட்டுங்கும் போது 3.5 hours டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. அதுக்கு பின்னாடி எவ்வளோ எனர்ஜி இருக்க போது, எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்க போது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இதை நம்ம எப்படி பண்ண போறோம் சார்? இல்லை, சேலஞ்ச் டெஃபினட்டாக இருக்கு. சரி, அது சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா அது பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அது வந்து அவங்க பார்த்தாங்கன்னா வந்து ரிஹர்சல் அது என்னென்ன அந்த பேக் பண்ணணும்னா ஓஹோ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க சைட்லேருந்து வேறு இருக்கும், பட் எங்கள் சைட்லேருந்து வேறு மாதிரி இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, நிறையா அந்த இதை கொடுக்கணும். பட் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஆடும்போது ரொம்ப டீட்டெயிலாக போகிறேன். சின்னதாக உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்த்தோட இப்போ இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு கொடுக்கணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஆடும்போது எனர்ஜி சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 10 நிமிஷம் ஆடுறோம். ஃபஸ்ட்டு மினிட்ல ஃபுல் எனர்ஜியோடு ஆடுவோம். அப்புறம் 2வது மினிட்ல மூச்சு வாங்கும். 3rd மினிட்ல அடுத்த செகண்ட்லேயே ரொம்ப அந்த இதுவாகும். பட் அது ஆகக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் மினிட்ல இப்படி இருந்தால் செகண்ட், 3rd, 4th, 10th மினிட்ல இப்படி இருக்கணும். அதுக்காக இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்டாமினா. அதுக்கப்புறம் சின்ன வயசுல ஆடும்போது ஃபுல் டான்ஸ் ஆடுவார். இப்போ ஸ்டேஜில் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுறேன். ஆடும்போது அந்த எங்கே ஆடணும், எங்கே இது பண்ணணும், எங்கே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட இதுதான் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இது பண்ணுறேன். அதே மாதிரி ஃபுல்லாக 3 hour இல்லை, பட் அதில் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நான் இருப்பேன். மற்ற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, பட் என் ஷோ தான் என்னோட பேரில் வருது. பட் உங்களை திருப்தி பண்ணுற மாதிரி என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சார். ஆல்சோ சிறப்பான முறையில் பத்திரிகை சகோதரர்கள்லாம், ஊடக சகோதரர்கள்லாம், தொலைக்காட்சி நண்பர்கள்லாம் இந்த நிகழ்வை அகிலமெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரபுதேவா அவர்களை சற்றொப்ப 30 வருடங்களாக அவருடன் பழகிக் கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் அவர் ஒருவர், அவர் குடும்பத்தில் நான் ஒருவர் என்ற ஒரு
பழமையான ஒரு தொட்டு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அருண் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் சுறுசுறுப்பாக தேனி போல் பணியாற்றக்கூடியவர். உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை அவர் நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கும்போது அளவில்லா ஆனந்தம் அடைகிறேன். நாங்கள் கூட சினிமாவில் நிறைய விளம்பரம்லாம் போடுவோம். இந்த பையன் இந்த நடந்த நிகழ்ச்சிக்கு எடுத்து போன விதம் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்படி ஒரு விளம்பரம் பாம்பேயில் எப்படி எடுத்து போய் காமிச்சாங்க, அதில் பிரபுதேவா இதில் போய் கலந்தது பாத்திர குடும்பத்தோடு அவர் பழகி மைக்கேல் ஜாக்சனை சந்திச்சுட்டு வந்த ஒரு பெருமையை பண்ணவர். அடுத்த மீட்டிங்கில் அவரோட சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போதே அந்த ஒரு வாய்ப்பை அவர் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு காலம் மரணம் ஏற்பட்டது. இருப்பினும் அவர் வழி தொட்டு அந்த இடத்தை நிரப்பிக்கொண்டு அவருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டு பிரபுதேவாவை நண்ணும் போது என் நெஞ்சமெல்லாம் இடிக்கிறது. ஆகவே பனித்துளியாய் அவர் பசுமையாய் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக எடுத்து செல்வார். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய ஹரிக்குமார் மிக சிறப்பான முறையில் அவருக்கு மக்கள் முழுவதை புரிந்து இதை மேலும் சிறப்பான முறை நடத்தி செல்வார். உண்மையிலேயே வாலிபர்கள் இளஞ்சங்களை வசீகரிக்க சொல்ல அளவுக்கு செவி குளிரும் சிந்து மகிழும் அந்த நடனம் அங்கேயும் என்னாதபடியும் ஒளிபரப்பாகி உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை வெற்றி நிகழ்ச்சியாக நடத்துவார் என்பது அறிஞர் உறுதிகளாம். உண்மையிலேயே பிரபுதேவா இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் பொழுது இது இது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியமாக நெருக்கி நினைக்கக்கூடிய ஓவியமாக அந்த நடன வைபவம் நடைபெறும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த தம்பி அருணுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி நிறைவேறுகிறேன். நன்றி. Thank you so much. இதுவரைக்கும் அவர் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சோலோவாக நடக்க போகுது. இது நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம். இது நடக்குமா, எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு, அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் டெஃபினட்டாக இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்காக முன் வந்த அருமை நண்பர் அருண் அவர் எவ்வளோ நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்காரு. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியும் அவர் எல்லா நிகழ்ச்சியோட இந்த ஃபங்க்ஷன் அவருக்கு இந்த நிகழ்ச்சி அவருக்கு ரொம்ப சக்ஸஸாக அமையும் எல்லா விதத்திலையும். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பிரபுதேவா அவருடைய டான்ஸை பார்க்கறதுக்கு இன்னைக்கும் கை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நிச்சயமாக இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை அவங்கெல்லாம் எவ்வளோ அவளோட எதிர்பார்க்குறாங்களோ அதை விட மேலே நாங்கள்லாம் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க ப்ரெஸ்ஸும் விஐபிஸும் எல்லாருமே அவளோட பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அண்ணன் கலைக்குழு தானு அவர்கள் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கூட இதை பற்றி தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். இதனுடைய டான்ஸ் இயக்குனர் ஹரி அவர்கள் இவ்வளோ நல்லா பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தெளிவாக கரெக்டாக பேசியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப நீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. இது எல்லாத்துக்குமே கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க என்னுடைய அருமை நண்பருடைய மனைவி புனிதா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி பெருசாக ஆக்குறது, எல்லாரையும் எப்படி வரவேற்கிறது அப்படின்றத அருண் நிச்சயமாக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதற்கு என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சி பெருமளவு வெற்றி பெற வேண்டும். இந்தியா மட்டுமல்ல, அருண் நீங்களே உலகம் ஃபுல்லா இந்த ப்ரோக்ராம் நடத்தணும். அதுக்கு இப்பவே நீங்க பிரபு சார் கிட்ட சைன் வாங்கிருங்க. நன்றி. Thank you so much, sir. You always